கோசல நாடு கங்கை நதி பாயும் நீர்வளமும் நிலவளமும் குடிவளமும் கொண்ட வளமை மிகுந்த நாடாகவும் இருந்தது. கோசல நாட்டின் தலைநகரம் அயோத்தி. இந்நகரத்தில் வாழும் மக்கள் அனைவரும் தர்ம குணசீலர்களாக இருந்தனர். அயோத்தி நகரம் போரும் சினமும் இன்றி சாந்தமாக திகழ்ந்தது. அயோத்தி மாநகரை ஆதித்தன் குலத்தில் அஜ மகாராஜனுக்கும் இந்துமதிக்கும் மகனாக பிறந்த தசரத சக்கரவர்த்தி மக்களுக்கு நல்லாட்சி புரிந்து வந்தார். இவருடைய ஆட்சியில் தர்மம் தலைத்து நின்றது. மக்கள் துன்பமின்றி இன்பமாக வாழ்ந்தார்கள். தசரத மன்னருக்கு கௌசலை, கைகேயி, சுமித்ரை என்று 3 மனைவியர் இருந்தார்கள். இவருக்கு மக்கட்பேறு இல்லாததால் இவர் வேறு வேறு மாதர்களை திருமணம் செய்து கொண்டார். இவர் 60,000 ஆண்டுகள் நல்லற நாயகனாக அரசு புரிந்தார். தசரத மன்னர் தமக்கு பின் தர்மநெறி தவறாமல் தரணியை அரசு புரிய ஒரு மகன் பிறக்கவில்லையே என்று பெரிதும் வருந்தினார். அரசவையில் தசரத சக்கரவர்த்தி தமது குலகுருவாகிய வசிஷ்ட முனிவரை வணங்கி, குருநாதா, அடியேன் தங்கள் ஆசையினால் இந்த உலகத்தில் 10 திசைகளிலும் இருந்து வந்த 10 ரதங்களை வென்று தசரதன் என்று பெயர் பெற்றேன். சம்பரனை வென்று இந்திரனுக்கு உதவி புரிந்தேன். ஆனால் தங்கள் அடியனுக்கு மகப்பேறு வாய்க்கவில்லை. யாழ் என்ற இன்னிசை கருவிகளின் நாதங்களை கேட்கும் என் செவியில் அப்பா என்று அழைக்கும் மழலை சொல் கேட்கும் பாக்கியம் பெற்றேன் இல்லையே என கூறி மிகவும் வருந்தினார். வசிஷ்ட முனிவர் ஊனக்கண்களை மூடினார். அப்பொழுது அவருக்கு ஞானக்கண் திறக்க பெற்றது. அதில் முனிவர் கண்ட காட்சி, திருமால் திருப்பார்கடலில் அரிதுயில் புரிகின்றார். ராவணாதி அரக்கர்களால் பல காலமாக துன்பப்படுகின்ற தேவர்கள் நாராயணரிடம் தஞ்சம் புகுந்து, கருணை கடலே கமலக்கண்ணா, நாங்கள் ராவணன் முதலிய அரக்கர்களால் பஞ்சுபடாத பாடுபடுகின்றோம். தாங்கள் அசுர குலத்தை அழித்து நாங்கள் செழித்து வாழ அருள் புரிய வேண்டும் என்று சரணடைந்தார்கள். திருமால் தேவர்களை நோக்கி, அமரர்களே, நான் பூவுலகில் ராமனாக அவதரித்து ராவணாதி அரக்கர்களை அழித்து தங்களது துயர் நீக்கி அருள் புரிவேன். ஆகவே நான் மனிதனாக வந்து அவதரிப்பேன். தேவர்களாகிய நீங்கள் முன்னதாகவே வானரங்களாக பிறந்திருங்கள் என்று கட்டளையிட்டார். திருமாலின் கட்டளையின்படி வானவர்கள் வானரங்களாக பிறந்தார்கள். இந்திரன் வாலியாக பிறந்தான். சூரியன் சுக்கிரீவனாக பிறந்தான். அக்னி தேவன் நீலனாக பிறந்தான். விஸ்வ பிரம்மா நலனாக பிறந்தான். வாயு தேவன் அனுமனாக பிறந்தான். ருத்ராம்சமும் அதில் கலந்து நின்றது. உபேந்திரன் அங்கதனாக பிறந்தான். பிரம்மதேவர், நான் ஏற்கனவே கரடி குழு தலைவன் ஜாம்பவந்தனாக பிறந்திருக்கிறேன் என்றும் கூறினார். தர்மாங்கதர் என்ற ஓர் அந்தன முனிவர் கங்கை கரையில் ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை ஜபித்துக் கொண்டு தவம் செய்து கொண்டிருந்தார். அக்கிரகாரத்தில் ஓர் அந்தனர் வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் சாந்த குணமுடையவர். இவருடைய மனைவியின் பெயர் கலகை. இவர் அந்தனருக்கு எதிர்மறையாக இருந்தார். இவள் கணவர் வேண்டாம் என்பதை வேண்டும் என்று செய்வாள். இதனால் வெறுப்படைந்த அந்தனர் வீட்டை விட்டு வெளியில் கிளம்பி சென்றார். அவ்வாறு செல்லும் போது வழியில் அந்தனரை பார்த்து, ஐயா, எங்கே போகிறீர் என்று கேட்டார். மனைவியின் துன்பம் என்னால் தாங்க முடியவில்லை, அதனால் வீட்டை விட்டு வெளியேறி போகின்றேன் என்றார். வேண்டாம் என்பதை வேண்டும் என்று செய்கிறாள், வேண்டும் என்பதை வேண்டாம் என்று செய்கிறாள். அன்பரே, நான் சொல்லும்படி கடைபிடியுங்கள். உங்களுக்கு வேண்டாம் என்பதை வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். அந்தனர் வீட்டுக்கு சென்றார். கலகை, இன்று நான் சாப்பிட மாட்டேன் என்றார். சாப்பிடு என்று உணவை கோபத்துடன் கொடுத்தாள். இவ்வாறு அந்தனர் கலகையிடம் வேண்டும் என்பதை வேண்டாம் என்று கூறியும் வேண்டாம் என்பதை வேண்டும் என்று கூறியும் சுகமாக வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் அந்தனர் மனைவியிடம், கலகை, நாளை என் தந்தையாருடைய சிரார்த்தம், வீடு வாசல் மெழுகாதே, நீராடாதே, சமைக்காதே என்று கூறினார். அவள் எல்லாவற்றையும் ஒழுங்காக செய்து வைத்தாள். பிண்ட பிரசாதத்தை ஜலத்தாரையில் கொட்டுமாற சொல்லியிருக்க வேண்டும். அவர் சற்று கவனக்குறைவாக பிதுர் பிரசாதத்தை சுத்தமான நீரில் கொட்டுமாறு கூறிவிட்டார். அவள் அதை கொண்டு போய் அசுத்தமான தண்ணீரில் கொட்டிவிட்டாள். அந்தனர் கோபத்தில், எனக்கு 1000 குற்றங்கள் செய்தும் அத்தனையும் பொறுத்து கொண்டேன். பிதுரர்களின் தூய பிரசாதத்தை ஜலதாரை தண்ணீரில் கொட்டினாயே, இது எவ்வளவு பெரிய பாவம். கலகை, நீ அழகையாக போக கடவது என்று சாபமிட்டார். அந்த சாபத்தால் அவள் பெண் பேயாக மாறினாள். அங்குமிங்குமாக அலைந்து திரிந்து வேதனைப்பட்டாள். கங்கை கரையில் ஜபம் செய்து கொண்டிருந்த தர்மாங்கதரை இந்த பெண் பேய் பிடிக்க சென்றது. அப்போது முனிவர் கமண்டல தண்ணீரை ஓம் நமோ நாராயணாய என்று தெளித்தார். அந்த மந்திர நீரால் அவளது பாவமும் சாபமும் விலகிவிட்டன. அவள் அவருடைய அடிமலர் மீது வீழ்ந்து தொழுது, தர்மாங்கதரே, நான் கலகை என்ற பெயருள்ள பெண். கணவனுக்கு குற்றங்கள் செய்த பாவத்தால் அவருடைய சாபத்தால் பேயாக அலைந்து நொந்தேன். தர்மாங்கதர் கலகையிடம், அம்மா, அழாதே. நான் அறிவு தோன்றிய நாள் தொட்டு
இன்று வரை செய்த தவத்தில் பாதி உனக்கு தந்தேன் என்று கூறினார். வைகுண்டத்திலிருந்து வந்த பொன்மணி விமானம் இருவரையும் வைகுண்டத்துக்கு அழைத்து சென்றது. ஸ்ரீமன் நாராயணர் தர்மாங்கதரை பார்த்து, தர்மாங்கதரே, நீ பூவுலகில் ஆதித்தர் குலத்தில் பிறந்து தசரதன் என்ற பெயர் பெற்று 60,000 ஆண்டு தவம் செய்வாயாக. உனக்கு நான் மகனாக பிறந்து ராமன் என்ற பெயருடன் விளங்கி ராவணனை வதம் செய்து நாட்டுக்கு நலம் செய்வேன். அம்மா கலகை, நீ கைகேய நாட்டில் அஸ்வபதி என்ற மன்னனுக்கு மகளாக பிறந்து கைகேயி என்ற பெயருடன் வளர்வாய். தர்மாங்கதருடைய தவத்தில் பாதி பெற்றதனால் கௌசலை வயிற்றில் நான் பிறந்தாலும் என்னை நீ அன்பு மகனாக வளர்ப்பாயாக. சமயம் வரும் பொழுது என்னை கானகம் போகச் சொல்லி கலகம் செய்வாய் என்றார். திருமாலுடைய சக்கரம் பரதராகவும் சங்கு சத்துருக்கனாகவும் ஆதிசேஷன் லட்சுமணனாகவும் பிறக்குமாறு திருமால் கட்டளையிட்டருளினார். இவற்றையெல்லாம் வசிஷ்டர் ஞான கண்ணால் கண்டார். வசிஷ்ட முனிவர், தசரதரே, உனக்கு சிறந்த மகப்பேறு கிடைக்கும். எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும். அங்க நாட்டில் ரோமபாதன் என்னும் மன்னன் ஆட்சி புரிகிறான். அந்த நாட்டில் 12 ஆண்டுகளாக மழை இல்லாமல் பஞ்சம் நேர்ந்தது. கலைக்கோட்டு முனிவரை அங்கு அழைத்து வந்ததால் மழை பொழிந்து வளம் பெருகியது. கலைக்கோட்டு முனிவர் அளவற்ற தவம் செய்தவர். அவரை அழைத்து கொண்டு வந்து புத்திர காமேஷ்டி யாகம் செய்தால் உனக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும் என்று கூறினார். வசிஷ்ட முனிவரின் அறிவுரைப்படி தசரத சக்கரவர்த்தி அங்க நாட்டை அடைந்தார். அங்க நாட்டு மன்னரிடம் கலைக்கோட்டு முனிவரை அயோத்திக்கு அனுப்புமாறு வேண்டிக் கொண்டார் தசரத சக்கரவர்த்தி. தசரத சக்கரவர்த்தியின் வேண்டுகோளுக்கு இணங்க கலைக்கோட்டு முனிவர் என்கின்ற ரிஷ்யசிருங்கர் தன் மனைவி சாந்தையுடன் அயோத்தி மாநகருக்கு எழுந்தருளினார். ஓராண்டு காலம் தசரதர் கலைக்கோட்டு முனிவருக்கு வந்தனை வழிபாடு செய்தார். தசரதர் ஒரு நாள் ரிஷ்யசிருங்கரை வணங்கி, முனிவரே, அடியேன் 60,000 ஆண்டு இவ்வுலகை ஆண்டேன். எனக்கு பின் இந்த உலகத்தை அறநெறியில் ஆட்சி புரிய புத்திரன் உண்டாக அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். புத்திர காமேஷ்டி யாகம் செய்தால் உனக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்று கலைக்கோட்டு முனிவர் கூறினார். பின்னர் பெரிய யாகசாலை அமைத்து யாகத்துக்குரிய திரவியங்களை குவித்து வசிஷ்ட முனிவர் முதலிய தவசீலர்கள் துணை புரிய வேத மந்திரங்களை கூறி சிறந்த வேள்வியை செய்தார் கலைக்கோட்டு முனிவர். பூர்ணாகுதி கொடுத்தவுடன் ஒரு தெய்வ பூதம் யாகத்தில் தோன்றி யாக பாயாசத்தை வழங்கி மறைந்தது. கலைக்கோட்டு முனிவரின் கட்டளைப்படியாக பாயாசத்தை பாதி கௌசலைக்கும் மற்றொரு பாதியை கைகேயிக்கும் மன்னர் வழங்கினார். கௌசலையும் கைகேயும் மன்னர் வழங்கிய பாயசத்தில் பாதி சுமித்ரைக்கு வழங்கினார்கள். 3 தாய்மார்களும் கருவுற்றார்கள். சித்திரை மாதம் நவமி திதி புனர்பூச நட்சத்திரம் கடக லக்னத்தில் ராமபிரான் அவதாரம் செய்தார். மறுநாள் பூச நட்சத்திரத்தில் பரதரும் அதற்கு மறுநாள் ஆயில்ய நட்சத்திரத்தில் லட்சுமணரும் சத்ருக்கனும் அவதாரம் செய்தார்கள். தசரத சக்கரவர்த்தி மகப்பேறு உண்டானதால் தான தர்மங்கள் செய்தார். அயோத்தி மாநகரம் இன்ப வெள்ளத்தில் மூழ்கியது. வசிஷ்ட முனிவர் ராமன், பரதன், லட்சுமணன், சத்ருக்கன் என்று பெயர் சூட்டினார்.